அன்னைக்கு தமிழ் ஸ்டுடியோஸும் எஸ்கேடி ஸ்டுடியோஸும் சேர்ந்து தான் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்துல பிடி செல்வகுமார் தம்மிம் 2 பேரும் சேர்ந்து படம் போடுறாங்க. படம் போட்ட 2 தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு தெரு நிற்கிறாங்க. ஆனால் அந்த பணத்தை வாங்கின விஜய், நான் கேரியோட உச்சத்துல இருக்கேன், நான் வந்து உதறிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி புருடா விட்டு கொண்டு நான் ஊழல் ஒழிக்க போறேங்கிறாரு. ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்படி வருமானத்தை வரைச்சி 10 வருஷம் கேஸ் நடத்தி அந்த நீதிமன்றத்தால இன்னைக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்க விஜய் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா எப்படி ஊழல் ஒழிப்பாரு? இப்போ ஊழலை ஒழிக்கணும்னா அந்த ஊழல் செய்தவங்க இவங்க கரப்ஷன் கட்சி, இது கமிஷன் கட்சி, இது கலெக்ஷன் கட்சி என்று சொல்வதற்கான தகுதியோ தராதரமோ நேர்மையோ உங்ககிட்ட இருக்கா? மேடைக்கு மேடை நான் நேர்மையா இருப்பேன், நான் உண்மையா இருப்பேன், நான் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றீங்களே, இதுக்கு பேர் என்ன? வருமானத்தை மறைப்பது என்பது டாக்ஸ் வயலேஷன். டாக்ஸ் வயலேஷன் என்ன? டாக்ஸ் வயலேஷன். கடன் பாருங்களேன், டாக்ஸ் வயலேஷன் கட்சி டிவிகே. ஆஹா, இது தமிழக வெற்றி கழகம் இல்ல, இது தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே கிடையாது, டிவிகே தான் டாக்ஸ் வயலேஷன் கட்சி. அப்படி வச்சுக்கோங்க, அதான் டிவிகே, தமிழக வெற்றி கழகம் கிடையாது. புலிப்படத்துடைய இசை வெளியீட்டுல மரியாதைக்குரிய நம்ம டி ராஜன் அவர்கள் வந்து விஜய வாழ்த்தி பேசினாரு. நாட்டில் இருக்கும் காட்டில் இருக்கும் 1000 புலி, ஆனா இந்த புலி இது அட்டாக் பண்ற புலி, இது அட்ராக்ட் பண்ற புலி, இது அம்சமான புலி, இது அழகான புலி, இது வரிப்புலி அப்படின்னாரு. இப்ப அண்ணன் சொல்ல மாட்டாரு, தம்பி சொல்றேன், இது வரிப்புலி இல்ல, இது வரி ஏய்ப்பு புலி, இது வருமானத்தை மறைத்த புலி, வருமான வரித்துறையை ஏய்த்த புலி, இது வரி செலுத்தாத புலி, இது நீதிமன்றத்துல மண்டியிட்ட புலி, இது கரூர்ல இருந்து ஓடின புலி, இது பனையூர்ல பதுங்கின புலி. இந்த புலி அது ஒரு செத்த புலி, அது ஒரு வெத்து புலி, அது ஊரை ஏமாற்றும் புலி, அது ஒரு ஊழல் புலி. ஏ டண்டனகா, ஏ டனகுனகா. கிண்டலுக்காக, கேலிக்காக, நக்கலுக்காக, சிரிப்பதற்காக சொல்லல. ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வர துடிப்பவர்கள், நான் வந்து நல்லதை செய்வேன், நான் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன், 2 கட்சியும் சரியில்லை, திராவிட கட்சி சரியில்லை, நான் நல்லது செய்வேன்னு சொல்லக்கூடியவங்க குறைந்தபட்சம் கை சுத்தமா இருக்கணும். வாய் சுத்தமா இருந்தா பத்தாது, கை சுத்தமா இருக்கணும். நேர்மைன்னு எழுதி வச்சா பத்தாது, நேர்மையோட நடந்து கொள்ளணும். அதனாலதான் தாவேக்காவை விமர்சனம் பண்றோம். தாவேக்காவை மட்டும் ஏன் விமர்சனம் பண்றாங்க, விஜய் மட்டும் ஏன் விமர்சனம் பண்றாங்க? வியூஸுக்காக பண்றாங்க, பார்வையாளர் அதிகப்படுத்த பண்றாங்க, ட்ரெண்டுக்காக பண்றாங்க, டிஆர்பிக்காக பண்றாங்க, பணத்துக்காக பண்றாங்கன்னு பல பேர் பேசுறாங்க. இந்த மாதிரியான அயோக்கியர்களை தோலுரித்து காட்டுவதற்காகத்தான் சாட்டைங்கிற வலையொலியை தொடங்கினேன்.